தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சங்கீதம் 145:18. The Lord is nigh unto all them that call upon him, to all that call upon him in truth. Psalms 145:18. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். இதற்கு காரணமாக கர்த்தர் பயன்படுத்தி வருகிறதான எங்கள் அன்பு சகோதரர், அவருடைய குடும்பம் மற்றும் அவருடைய ஊழியத்தில் இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் மென்மேலும் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். அது இந்த உலகத்திற்குரிய எதிர்பார்ப்பானாலும் சரி, பரிசுத்த தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களானாலும் சரி, நாம் இந்த உலகத்துல விரும்புகிற காரியம் நமக்கு வாய்க்க பெண்ணும் என்று சொன்னால், அது நமக்கு கிடைத்தால், நாம் அதை சாதித்து விட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நாம் கொண்டாட முடிகிறது. ஆனால் நாம் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை என்று எதிர்பார்த்து நமக்கு தோல்வி நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஒரு விரக்தி நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசப்பா நம்மை நன்றாக புரிந்திருக்கிறார். நம்மால செய்ய முடியாத சில காரியங்களை எதுவையுமே அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது இல்லை. ஏனென்று சொன்னால், அவர் நம்மை பற்றிய அத்தனை டீட்டெயில்ஸும் அவருக்கு நன்றாகவே தெரியும். நம்முடைய உருவத்தை அவர் அறிகிறார். நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே அவருக்கு முன்னதாக நாம் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நம்மை குறித்து அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம அன்றாக ஊக்கமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரால் அல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள காணப்படணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு விளக்கானாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு தூண்டுகோல் வேணும். அதுபோல தான் சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகளின் மத்தியில் ஆறுதலாக நம்மை பார்த்து ஒரு வார்த்தை யாராவது சொல்ல மாட்டார்களா என்று நாமும் சில நேரங்களில் ஏங்குகிறது உண்டல்லவா? ஆனால்
தேவன் நம்மை புரிந்து கொள்ளுகிற தேவன். அவர் நம்மை அனுதினமும் ஆராய்ந்து பார்க்கிற தேவன். நம்மோட அனுதினமும் பேசி நம்மை நேர்வழியாய் நடத்தி கொண்டிருக்கிற தேவன். ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை. நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு நிச்சயமாக அவர் ஒரு பதிலை தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 62:5 நம்ம வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்புகிற காரியம் அவராலே வரும். ஆகவே நாம் நம்புகிற காரியம் நமக்கு வந்து சேருகிற வரையிலும் நம்முடைய ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படி நம்முடைய எதிர்பார்ப்பை சந்திக்கிறார், நம்ம மேல எவ்வளவு ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இந்த நாளிலும் கூட எப்படி ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை சந்திக்கிறார் என்று சொல்லி சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கும்போது நாம் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 105:19 சொல்லுகிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் முன்னமே சொன்னார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறபடி, தேவன் என்னுடைய வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் ஆதியாகமம் 41:51 யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சூழ்நிலைகளின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களிலே நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். தேவன் நம்மை குறித்து சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்று நமக்கு தெரியும். ஆனால் அது எப்போது நிறைவேறும் என்ற கேள்வி நம்முடைய மனசுல தோன்றும் போது நாட்கள் போக போக தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையின் மீது நாம் வைத்திருக்கக்கூடியதான விசுவாசத்தின் அளவு படிப்படியாக குறைந்து கொண்டே போகிறது. இங்கே நாம் பார்க்கும்போது யோசேப்பின் மேல தேவன் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த தரிசனத்தின் நிமித்தமாக தான் யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டார். 17 வயதில் குழியில போடப்பட்டார். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடினாலே, அவன் செய்தது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணினபடினாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்க முடிகிறது. சுமார் 13 வருடங்களுக்கு அப்புறம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் இங்கே யோசேப்பு பொறுமையோடு காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டது போல, ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் வந்து யோசேப்பை எகிப்து தேசத்தின் ஒரு அதிபதியாக மாற்றினார். அப்பொழுது யோசேப்பினுடைய வயது 30 இருக்கிறது. எந்த சகோதரர்களாக பகைக்கப்பட்டு குழியில போடப்பட்டானோ அதே சகோதரர்கள் உயிர் வாழ்வதற்கான அதற்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் யோசேப்பை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் தனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த யோசேப்பு எத்தனை நேரங்களிலே வேதனைப்பட்டிருக்கலாம், எத்தனை கண்ணீர் வடித்திருக்கலாம், எவ்வளவு நெருக்கங்களை அனுபவித்திருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பாதை, நாம் போகக்கூடிய பாதை சில நேரங்களில் மிகவும் கடினமானதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே நடந்து போய் கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நமக்கு சொன்ன வார்த்தையை இரட்டிப்பான நன்மைகளோடு நிச்சயமாக நமக்கு திருப்பி தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது தீமைக்கு அல்ல, நம்முடைய எதிர்பார்ப்பு தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு ஒரு ஜெயம் உண்டு என்பதை நாம் மறக்கக்கூடாது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் பிரயாசப்பட வேண்டும். யோவான் 21 நான் வாசிக்கும் போது பேதுரு சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி. அதை கேட்டவுடனே சீசர்களும் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி பேதுருவுக்கு பின்னாடி போய் அவருக்கு பின்னதாக போய் மீன் பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சீஷர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு சோர்ந்து போனார்கள். ஆனால் இயேசு சொன்னதை எல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. இயேசு சொன்னார், என்னால் அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆனால் அவங்களுக்கு அந்த ஞாபகமே இல்லை. இயேசு நம்மளோட இருந்தால் மட்டும்தான் நம்முடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டு என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். இயேசு நம்மளோடு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பிரயாசப்படுவது வேஸ்ட் என்பதை அவர்கள் உணராமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு அவர்களிடத்துல வந்து கேட்கிறார், சாப்பிட ஏதாகலும் இருக்கிறதா என்று சொல்லி. அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னாங்க.
அப்போது இயேசு அவங்க கிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எடுத்த முயற்சிகளில், நம்முடைய எதிர்பார்ப்புகளில் தோல்விகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது நாம் தோற்று போய்விட்டோம், நான் நினைச்ச காரியம் நடக்கலை, நான் எதிர்பார்த்தது தோல்வியாய் முடிந்து விட்டது என்று சொல்லி ஒரு நாளும் வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக மறுபடியும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி முயற்சி செய்யும் போது, பிரயாசப்படும் போது ஆண்டவர் நிச்சயமாக காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுவார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்டோமே, இனி எதற்கு நாம் இயேசு சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் நினைக்கல. படவின் வலது பக்கத்தில் நீங்க வலைய போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வலைய போடுறாங்க. 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்களோட சொந்த பிரயாசத்தினால் அவங்களுக்கு பலன் கிடைக்கல. இயேசு அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட அவங்க பிரயாசப்பட்ட போது அவங்களுடைய வாழ்க்கையில பிரயாசத்திற்கு பலன் கிடைத்தது. என்னை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்த பிரயாசங்கள், நாம் மாம்சீகத்தில் எடுக்கிற முடிவுகள் இயேசு நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் அது நிச்சயமாக தோல்வியில தான் முடிந்துவிடும். ஆனால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக இயேசு நம்மோடு இருந்தால் நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய பிரயாசங்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவங்க எதற்காக முழுவதும் பிரயாசப்பட்டாங்க? அவங்க பிரயாசப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேண்டும், அவங்களுடைய பசியை போக்க வேண்டும் என்கிறதுக்காக தான் பிரயாசப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே அகப்படலை. அப்போ தான் இயேசு மீன்களை பிடிக்க சொல்கிறாரு. ஆனால் கரையில் பார்க்கும்போது அவங்களுக்கு கறி நெருப்பு போட்டிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு மீன் இருக்கிறத பார்க்குறாங்க, அப்பம் இருக்கிறத பார்க்குறாங்க. ஆண்டவர் எல்லாமே ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆனால் நமக்கு தெரியல, நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் அப்படியே அமர்ந்து விடாதபடி நம்முடைய பிரயாசத்தின் பலனை அவர் தர வேண்டும் என்று சொல்லி அவர் நம்ம அருகில் நம்மை ஆற்றி தேற்றி நமக்கு தேவையானவைகளை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போதான் சீஷர்கள் நினைக்கிறாங்க, இது எங்கேருந்து வந்தது? ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன அப்போதைக்கு தேவையா இருந்தது? அவங்களுக்கு பசி, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இயேசு கூட கேட்குறாரு, சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி. ஆனால் இல்லைன்னு அவர்கள் ஆன்சர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க பார்க்கும்போது அங்கே மீன் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது, அப்பம் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாக இருக்கும்போது அவர் நமக்கானவைகளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு காத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கறதுக்கு முன்னே, நாம் அவரிடத்தில் பிரயாசப்படுகிறதற்கு முன்னே, நாம் எதிர்பார்க்கிறதற்கு முன்னே நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு அவர் நமக்கானதை அவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய எதிர்பார்ப்பை அவர் ரெடி பண்ணிட்டாருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் அது தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது. யோசேப்பு ஆண்டவர் வைத்திருந்ததான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு பல ஆண்டுகள் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த காத்திருக்குதலுக்கு கிடைத்த ஒரு மேன்மை, சீஷர்களுடைய பிரயாசத்திற்கு கிடைத்ததான ஒரு மேன்மை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் தந்து நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அப்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பல ஆண்டுகளாக ஆண்டவரே ஏதாவது என் ஆண்டவர் எனக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஆண்டவரே பதிலளிக்கிற நாளாக இந்த நாள் அமையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டால்
கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதான, வேண்டிக் கொள்ளுகிறதான, எதிர்பார்க்கிறதான காரியங்களுக்கு என் தேவன் பதிலளிப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிறதான வேதனைகள் மறக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர், கவலைகள், கடன் தொல்லைகள் மறையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதான, சந்தோஷம் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுடைய காத்திருக்குதலுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தந்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிரயாசத்திற்கு தேவன் ஒரு பதிலை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. பல ஆண்டுகளாக படுக்கையில் பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளை என் ஆண்டவர் தொட்டு சுகமாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் அப்பா. உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே தகப்பனே. அப்பா, நீங்க கண்ணோக்கி பார்த்து பிரயாசப்படுகிறவர்களுக்கு பலனை கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய எதிர்பார்ப்புகளை கத்த நிறைவேற்றி கொடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியத்தையும் ஆண்டவரே, ஊழியத்தை பொறுப்பாக நடத்தி வருகிற ஆண்டவரே, நம்முடைய மகனையும் கத்தர் கண்மணியை போல காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவருடைய பிரயாசங்களுக்கெல்லாம் தேவன் ஒரு பதிலை கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருவன் மேலும் அமரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாம மாத்திரம் பிள்ளைகளை கொண்டு மகிமைப்பட உதவி செய்யுங்க. தாழ்த்து உடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மன்னனை